அப்புறம் வந்து அவன் மட்டும் தனியா கோயில்ல சாமி கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லி வந்திருக்கான். ஆனா அவன் சாட்சி சொல்லதான் வரான்னு நினைச்சிட்டு அவன் கூட்டத்தோட தலைவன் இவனை கையை காலையை கட்டி சக்கரப்பாவை காய்ச்சி அவன் உடம்பு ஃபுல்லா ஊத்தி அந்த குகையில போட்டு போயிட்டான்னு சொல்லி சொல்றான். சரி, இப்ப அந்த தலைவனும் அந்த கும்பலும் எங்க இருப்பாங்கன்னு சொல்லி ஆபீசர் கேட்கறாரு. உடனே இவன் பயந்துட்டு அவன் ரொம்ப மோசமானவன், அவனை பத்தி இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி பதறான். உடனே அந்த வைத்தியர் இதுக்கப்புறம் அவனை எந்த கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவனை ஆம்புலன்ஸ் வர வச்சு அவனை சிட்டில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த டாக்டர் பொண்ணோட ஃப்ரெண்டு போய் சீஃப் டாக்டர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றா. உடனே இந்த சீஃப் டாக்டர் கூட அந்த பொண்ணுக்கு கொடுத்த லீவ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நாளைக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் சீஃப் டாக்டர் வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃபோட வெளியே போலான்னு கிளம்பும் போது கரெக்டா அவரு ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனவர்கிட்ட இருந்த நோட்டு கீழே விழுகுது. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அவரு துணியில சுத்தி வச்சிருந்த அந்த வாளை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த வால்ல ஏதோ விசித்திரமா நிறைய எழுத்துக்கள் இருக்கு, புரியாத மொழியில. அதை எடுத்து அவர் நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த டாக்டர் யூஸ் பண்ண பென் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவர் நோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த வாளை திருப்பி பாக்குறாரு. அதுல ஏதோ நிறைய குறியீடுகள் மாதிரி இருக்கு. கரெக்டா அவங்க ஒய்ஃப் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் இவரும் அந்த கவர்ல போடும்போது தெரியாதனமா அந்த வாள் இவர் கையை அறுத்துருது. அப்படியே இந்த பக்கம் அந்த திருட்டு போன பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த குட்டி பையனும் அவனோட அத்தையும் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல அந்த பையன் மண் எடுத்து வீசி விளையாடிட்டு இருக்கான். அப்போ அவங்க பாட்டி அந்த பக்கம் போகும்போது அந்த மண் அந்த பாட்டி மேல விழுந்துருது. உடனே அந்த பாட்டி வந்து அந்த பொண்ணோட வீட்டுல நின்று அந்த பொண்ணு கிட்ட வம்பிழுக்கிறாங்க. இந்த பொண்ணு பதிலுக்கு அந்த பாட்டி கூட சண்டை போடுறா. அந்த பாட்டி போகும்போது உன் கல்யாணத்தை நிறுத்தி என் சின்ன பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை